வணக்கம் நேயர்களே, இது இமிகிரேஷனும் நாமும் வாரந்தோறுமான கனேடியன் இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. எனது பெயர் நமு பொன்னம்பலம். நான் டிஇடி தொலைக்காட்சியின் அனுசரணையோடு அவெனி கனடா அல்லது அவெனி கனேடியன் இமிகிரேஷன் கன்சல்டன்சி இங்க் என்ற ஸ்தாபனத்தின் ஊடாக உங்களை இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திக்கின்றேன். இந்த வாரம் ஒரு சில நேயர்கள் கேட்டதுக்கு இணங்க இந்த ஸ்பௌசல் ஸ்பான்சர்ஷிப்பில் இடம்பெறுகின்ற மாற்றங்கள், அவற்றை பற்றிய சில வினாக்களுக்குரிய விடைகள், அதாவது உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அல்லது கொஷின்ஸ் அதில் அடிப்படையாக கொண்டு இந்த வாரத்துக்குரிய நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்க இருக்கின்றேன். இந்த ஸ்பௌசல் ஸ்பான்சர்ஷிப்பில் ரெண்டு வகையான கேட்டகரி உள்ள ஆக்கள் சந்திக்கிற நாங்கள். ஒன்று இன்லேண்ட் ஸ்பான்சர்ஷிப், இந்த ஸ்பௌஸும், அதாவது தி அப்ளிகன், த ஸ்பௌஸ் அண்ட் தி ஸ்பான்சர் அவைகளும் இங்கே உள்நாட்டிலேயே இருக்கிறார்கள். அது இன்லேண்ட் ஸ்பான்சர்ஷிப். அடுத்தவை அவுட் சைட் கனடா, அதுதான் ரெகுலர் ட்ரெடிஷ்னல் ஸ்பான்சர்ஷிப். அது அப்ளிகன் ஓவர்சீஸ் கண்ட்ரியில் இருக்கிறது. அதில் இருந்தோண்டு இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ன்ற உதவியோடு இந்த ஸ்பான்சர்ஷிப்பை செய்கிறது. அப்போ இதில் ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசங்களில் முக்கியமானது, இந்த இன்லேண்ட் ஸ்பான்சர்ஷிப்பில் இவர்கள் அண்மை காலமாகவே ஒர்க் பெர்மிட் அப்ளிகேஷனை அலோவ் பண்ணியிருக்கிறான். அதாவது பரலலாக செய்கிறதுக்கு, அதாவது டு ஜாயின் டுகெதர். அது நார்மலி தியரட்டிக்கல், ஐ மீன் இன் பேப்பர் ஓ இன் பேஸ்ட் ஆன் தி இமிக்ரேஷன் இன்ஃபர்மேஷன் 4 to 5 months or 6 monthsக்குள்ளே ஒரு ஆள் இந்த ஒர்க் பெர்மிட் எலிஜிபிலிட்டி, அப்போன் எலிஜிபிலிட்டி ஆஃப் தி ஸ்பான்சர்ஷிப் அவைகளுக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அது சில கேஸஸில் லாங் டைம் எடுத்திருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த எலிஜிபிலிட்டி ப்ராசஸ் சில சமயம் லாங்கராக இருந்தால் லாங் டைம் எடுக்கும். அப்போ இதில் முக்கியமான பெரிய வித்தியாசங்கள் உண்டு. இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், இது ரீசன்ட் சேஞ்சஸ்லேயே உண்டு. அதே மாதிரி லொக்கேஷன் ஆஃப் தி ப்ராசஸிங் சென்டர்ஸ், அது உங்களுக்கு உதாரணத்துக்கு மிஸ் ஆகான்னு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச இது வரைக்கும். அது இப்போ நோவஸ்கோஷியாவுக்கு, சிட்னி நோவஸ்கோஷியாவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அது ஒன்லி இந்த அவுட் சைட் கனடா அல்லது கனடா விட்டு வெளியில் வாழ்கிற ஸ்பௌசஸுக்குரிய ஸ்பான்சர்ஷிப். ஆனால் இந்த ரெண்டு ஸ்பான்சர்ஷிப்லேயும், அதாவது வெதர் இன்லேண்ட் ஓ அவுட் சைட் கனடா ரெகுலர் ஸ்பான்சர்ஷிப் ரெண்டுலேயுமே ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னு சொன்னால், இந்த போலீஸ் கிளியரன்ஸ் அப்ளிகேஷன் வெரி ரீசன்ட் சேஞ்ச். அதாவது நீண்ட காலத்துக்கு முதல் போலீஸ் கிளியரன்ஸ் அப்ளிகேஷன் ரிக்வெஸ்ட்டில் இருந்தது. இடையில் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் போலீஸ் கிளியரன்ஸ் அப்ளிகேஷன் நடைமுறையில் இருக்கையில், அதாவது இருக்கையில் என்னன்னு சொல்லக்கூடாது, அதாவது இந்த ஸ்பான்சர்ஷிப்போடு சேர்த்து போலீஸ் கிளியரன்ஸை அனுப்புகிற திட்டம் ஒன்று நடைமுறையில் இருக்கையில். அதாவது இது நடந்து கொண்டு போகிற பட்சத்திலே 6-7 மாதங்கள் கழித்து ஒரு கட்டத்தில் இமிக்ரேஷன் கேட்கும், நீங்கள் இந்த போலீஸ் கிளியரன்ஸை அனுப்பி வைங்கண்டு. அதுக்கு 2 காரணம் இருந்தது. முதல்ல ஆரம்ப காலங்களில் இதை கேட்டு இதை நிப்பாட்டினதுக்கு என்னென்னு சொன்னால், ஒரு ஆள் ஸ்பௌசல் ஸ்பான்சர்ஷிப்பில் ஒரு ஆள் நடைமுறையில் இருக்கக்குள்ள மேபி செகண்ட் டைமும் இந்த போலீஸ் கிளியரன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாயினம் ஸ்பௌசஸ். அப்போ அது சில கண்ட்ரீஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட், செகண்ட் டைம் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணி அதை கேட்டு எடுக்கிறதுக்கு. அப்போ அதனால் இதை ஒரே அடியாக லாஸ்ட் மினிட்டில் கேட்டால் போலீஸ் கிளியரன்ஸ் அப்ரூவல் கிடைச்சால் அதை வச்சுக்கொண்டு ப்ரோசஸுக்கு போகலாம் என்று கனடியன் இமிக்ரேஷன் அதனால் விட்டு கொடுத்தது, அதை கடைசி நேரத்தில் செய்யலாம்ண்டு. இப்போ அதை பேக்கேஜோடு இன்க்ளூசிவாக கேட்கணும். அப்போ அப்படி என்று சொன்னால், ஒரு ஆள் ஸ்பௌசல் ஸ்பான்சர்ஷிப் அனுப்ப முதல் இந்த போலீஸ் கிளியரன்ஸ் அப்ளிகேஷன் அனுப்பப்பட வேணும். இட்ஸ் அ மஸ்ட். அது இல்லாமல் இது ப்ரோசஸுக்கு போகாது. அப்போ இதில் ஏன் இதில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், இதில் வேறு கட்டங்களில்
இந்த ஸ்பௌசல் ஸ்பான்சர்ஷிப்பை செய்து கொண்டு முடித்த உங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பினம், கோவர்க்கர்ஸ் இருப்பினம், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பினம். அப்போ அவியல் வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜரும் தாங்கள் என்னென்ன செய்தவையோ அதில் பற்றி இப்போ உங்களுக்கு விளங்க சொல்லிவிடும், பல வருடங்கள் பல மாதங்கள் கழித்து. அப்போ இதுகள் நீங்கள் இப்போ இந்த ப்ரோசஸுக்குள்ளே போகக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இது எது சரி? ஓகே, 3 இயர்ஸுக்கு முதல்ல இந்த ஃப்ரெண்ட் செய்தவர் இப்படி செய்திருக்கிறார், லாஸ்ட் இயர் வேறு இப்படி செய்தவர் இப்படி செய்திருக்கிறார், இப்போ புதுசாக இப்போ ஒன்று திருப்பி அதுக்கு முரண்பாடாக ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க ரெண்டு அநேகமானாக்கள் குழம்புறதுக்கு இடம் இருக்குது. அப்போ இதில் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ் வந்து வெப்சைட்ஸில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அல்லது நேபர்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு செக் பண்ணுறதை விட லாயர்ஸ் அல்லது கன்சல்டன்ட்ஸ், லைசன்ஸ் கன்சல்டன்ட்ஸ் அவைகளோட செக் பண்ணுறது பெட்டர். அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அவை சொன்னால் அதை கேட்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கணும். சில பேர்ட்ட மனதில் வந்து அது சொன்ன பிற்பாடும் ஒரு தயக்கம் இருக்கும். இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா, ஆனால் இந்த ஃப்ரெண்ட் வந்து 6 மாதத்துக்கு முதல் தான் செய்தவர், இப்படித்தான் செய்தவர் என்று குழப்பங்கள் அப்படி ஒரு மயக்க நிலைமையில் இருக்கிறார்கள் இருக்கிறோம். அப்போ இதுகள் தெளிவுபட வேண்டும். ஏனென்று சொன்னால் these changes are happening maybe in month of June, end of June or July, only within a month. அப்போ இந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஏனென்று சொன்னால் இதில் கைட்லைன்ஸ், இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, இதில் வந்து இமிக்ரேஷன் கைட்லைன் இதில் இருந்து மாற முடியாது. அப்போ 3 மாதத்துக்கு முதல் இந்த ஃப்ரெண்ட் அனுப்பக்குள்ள போலீஸ் கிளியரன்ஸ் இல்லாமல் அனுப்பினவர் அவர்கிட்ட இமிக்ரேஷன் அக்செப்ட் பண்ணது ஏன் இப்போ அக்செப்ட் பண்ணது இல்லை ரெண்டெல்லாம் கேட்குறாக்கள் இருக்கிறோம். அல்லது 2 மந்த்ஸுக்கு முதல் போன பேக்கேஜ் இப்போ திரும்பி வந்திருக்கு. ஏன்னா நியூ சேஞ்சஸ்லேயே அதை ப்ரோசஸுக்கு எடுக்கக்குள்ள போலீஸ் கிளியரன்ஸ் இல்லைன்ற ஒன்று திருப்பி அனுப்பினோம். அப்போ நான் இந்த சேஞ்சஸுக்கு முதல் தானே அனுப்பினான் என்று சொல்கிறாக்கள் இருக்கிறோம். இது வந்து இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டீல் பண்ண வேண்டிய அல்லது கேட்க வேண்டிய கொஷின்ஸ். இதை வந்து உங்களோட லாயர்ஸோ அல்லது கன்சல்டன்ஸோடையோ கேட்குறதுனால இதில் பிரயோசனம் இல்லை. ஏன்னு சொன்னால் இமிக்ரேஷன் கைட்லைன்ஸை க்ரியேட் பண்ணது, இமிக்ரேஷன் டிக்டேட் பண்ணது, இமிக்ரேஷன் தான் உங்களுக்கு சொல்லுது இன்னென்ன மாதிரி தான் செய்யலாமன்னு. அப்போ இந்த சேஞ்சஸ் ஜூலையில் தான் வந்திருக்கலாம், அது நடைமுறைக்கு வந்துட்டு நாங்கள் இது ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு இமிக்ரேஷன் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். இது வந்து எங்கள்கிட்ட சமூகத்துக்குள்ளே அல்லது தமிழ் பேசும் மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் செலுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நிறைய வாய்ஸஸ் அந்த அப்ளிகண்ட காதில் இல்லை ஸ்பான்சர்ன்ற காதில் வந்து விழும். ஏனென்றால் நான் இப்படி செய்தேன், நீங்களே அப்படி செய்யலை, என் ஹஸ்பண்டுக்கு இப்படித்தான் கொடுத்தவே இல்லை, என் ஒய்ஃபுக்கு இதுதான் கொடுபட்டது, இவர் இப்படி செய்கிறார் என்று கேட்குற நிறைய அப்ளிகன்ஸ் இருக்கணும். அதனால் இதில் தெளிவு பெற வேணும். நீங்கள் மிக தெளிவான முறையில் சொன்னால் இமிக்ரேஷன் அடிக்கடி சேஞ்சஸை உருவாகி கொண்டிருக்கு. அப்போ அந்த அப் டு டேட் சேஞ்சஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும். அவை சொல்கிற கைட்லைன் படி தான் நடக்கலாம். அப்போ மேபி 2 மந்த்ஸுக்கு முதல் போன அப்ளிகேஷன் திரும்பி வந்தால் அது உங்களோட கன்சல்டனோ அல்ல லோயர்ஸுன்ற பிள்ளையோ இல்லை, அது இமிக்ரேஷன் டிமாண்ட் பண்ணுது, போலீஸ் கிளியரன்ஸ் கேட்குது, கொடுக்கத்தான் வேணும். அப்போ இதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேணும். ஏனென்று சொன்னால் இது இமிக்ரேஷன் கைட்லைன். அடுத்தது இந்த சில பேர் இந்த மிஸ் ஆக அனுப்பியிருப்பீங்க, நியமாக 1.5 மந்த்துக்கு முதல் அனுப்பின அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன்கள் மிஸ் ஆக போனது. ஆனால் இப்போ இருக்கிற ஓவர்சீஸ் அப்ளிகேஷன் எல்லாம் சிட்னி நோவாஸ்கோஷியாவுக்கு போகுது. அப்போ இதில் வந்து திருப்பியும் சேஞ்சஸ் தான். அப்போ இதில் வரக்கூடிய டிலேயல் அல்ல இதில் வரக்கூடிய மாற்றங்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் திருப்பி அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆக வேணும். அப்போ புது அப்ளிகேஷன் பேக்கேஜ் அல்லது புது செக்லிஸ்ட் அதுகள் வந்து நோவாஸ்கோஷியான்ற பேரில் சிட்னி நோவாஸ்கோஷியாவுக்கு அனுப்பப்பட வேண்டியது. அப்போ இதுகள் தான் இந்த முக்கியமான சேஞ்சஸ். அடுத்தது இந்த மெடிக்கல் ப்ரோசஸ். லெட்ஸே சில பேருடைய அப்ளிகேஷன்ஸ், ஒரு ஆள் வந்து இப்போ உதாரணமாக இந்தியன் ஒரிஜின் ஆனால் மலேசியாவில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆள், இந்த அப்ளிகண்ட்டாக ஸ்பவுஸ் வந்து கனடாவிலேருந்து ஸ்பான்சர் பண்ணுறார். ஆனால் அவை இந்த ப்ரோசஸ் எல்லாம் இந்தியாவில் வச்சு தான் அவை செய்ய விரும்பினோம். ஏன்னா மலேசியா டெம்பரரியாக இருக்கிற இடம், ஒரு விதின் 6 மந்த்ஸுக்குள்ளேயே ஆள் திருப்பி இந்தியா போகலாம். அந்த நிலைமையில் மெயிலிங் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் இந்தியாவோட இருக்கிற அட்ரஸ் தான் பெர்மனண்ட் அட்ரஸ்.
ஆனால் ஸ்டில் நீங்கள் மலேசியா டிக்ளேர் பண்ணணும். ஸ்டில் யூ ஹேவ் தி ஆப்ஷன் டு டூ யுவர் மெடிக்கல் wherever you live, but advise your office to send that information to that particular location. அப்போ இது வந்து மெடிக்கல் சம்மந்தமானது. அதே மாதிரி போலீஸ் கிளியரன்ஸ் சம்மந்தமாக போனால் 6 monthsக்கு மேலே ஒரு நாட்டில் இருந்தால் அந்த இடங்களில் நீங்கள் கண்டிப்பாக போலீஸ் கிளியரன்ஸ் எடுத்து கொடுத்தாக வேணும். அதில் வந்து சில போலீஸ் கிளியரன்ஸ் ஃபார்ம்ஸில் லோக்கலி எந்தெந்த நாட்டை சேர்ந்தனீங்களோ அதில் இன்க்ளூடிங் டேட்ஸ் இருக்கும். அதாவது மந்த் அண்ட் இயர், டேட்டோட மந்த் அண்ட் இயரும் இருக்கும். சில கண்ட்ரீஸில் ஜஸ்ட் மந்த் அண்ட் இயர் மட்டும் இருக்கும். அப்போ அதில் சில வேளை மந்த்துகள் ஓவர்லேப் பண்ணலாம். ஓவர்லேப் இன் த சென்ஸ், இப்போ ஒரு இடத்துலேருந்து ஏப்ரலில் 20th ஒரு ஆள் ஒரு நாட்டை விட்டு வெளியேறி அடுத்த நாட்டில் ஏப்ரல் 20th போயிருந்தால் ஸ்டில் அந்த ஏப்ரல்ன்றது தான் அடுத்த ஃபார்ம்லேயே இல்லை அடுத்த செக்ஷனில் வர வேணும். அப்போ அப்படியான இடங்கள், அப்படியான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் பெட்டர் ஒரு லோயர் இல்லை ஒரு கன்சல்டனோடு இதை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய அவையல்ட அட்வைஸ் எடுத்துக்கொண்டு அந்த அப்ளிகேஷனை ப்ரோசஸ் பண்ணுறது நல்லது. ஏனென்று சொன்னால் இந்த போலீஸ் கிளியரன்ஸ் என்று நாங்கள் சொல்கிறது வந்து தனியாக சர்டிஃபிகேட் இல்லை. சர்டிஃபிகேட்ஸில் மேபி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் டேட்ஸ். சில வேளை அந்த சர்டிஃபிகேட் ஜஸ்ட் அ கிளியரன்ஸ், அதாவது ஒரே ஒரு லைன் இருக்கும், நோ கிரிமினல் ரெக்கார்டுன்றது மட்டும் இருக்கும். அப்போ அப்படி இருந்தால் திருப்பியும் கனடியன் இமிக்ரேஷன் உங்களை கேட்கலாம் அந்த காப்பி, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்ற காப்பியை தரையிலுமோன்னு. நீங்கள் கொடுக்காத பட்சத்திலே அவியல் விரும்பினால் அதை டிலே பண்ணலாம் இந்த ப்ராசஸை, அல்லது அவைகள் வந்து நேரடியாக இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னென்ன கண்ட்ரியில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்களோ அவைகளை கான்டாக்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏனென்று சொன்னால் கனேடியன் இமிக்ரேஷன் இதை மச் பண்ண விரும்புது. அதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிற இந்த மந்த் அண்ட் இயருக்கும் நீங்கள் போலீஸ் கிளியரன்ஸில் கொடுத்துருக்கிற மந்த் அண்ட் இயர் இல்லை ட்ராவல் ஹிஸ்ட்ரியும் அதுகளும் பேஸ் பண்ணி சரியாக இருக்குமா. ஈவன் லோக்கலி ஒரு ஆள் வந்து 5 அட்ரஸில் இருந்திருக்கலாம். அப்படியான ஆளுக்கு வந்து அந்த 5 அட்ரஸ்லேயும் தான் அதை கொடுத்து அந்த லோக்கல் போலீஸ், அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் கிளியரன்ஸை கொடுக்க வேணும். கொடுத்த பிறகு தான் ஹெட் ஆஃபீஸ் இந்த போலீஸ் கிளியரன்ஸை கொடுக்க முடியும். அப்போ இப்படியான இடங்களில் நீங்கள் நிச்சயமாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்முன்ற காப்பியை நீங்கள் சைன் பண்ண காப்பியை வச்சிருக்கிறது அவசியம். அப்போ இது வந்து மிக முக்கியமான தகவல்கள் இதில் நான் சொல்லிக்கொண்டு வர்றது. என்னென்னு சொன்னால் இந்த ஸ்பௌசல் ஸ்பான்சர் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய மாற்றங்களில் முக்கியமானதில் ஒன்று இந்த போலீஸ் கிளியரன்ஸை முதலே அப்ளிகேஷனோடு சேர்த்து அனுப்புறது. அப்போ அந்த மாற்றங்களை எடுத்துத்தான் நான் இப்போ விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எனவே அடுத்தது வந்து இந்த இதே விடயம் சம்பந்தமாகத்தான். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு சின்னொரு தகவலையும் தரலாம். இப்போ அண்மை காலத்திலே ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் அப்ளிகேஷன், அதாவது ஸ்பான்சர்ஷிப் ப்ரோசஸை துவங்குறதுக்கு முதலே. இப்போ உதாரணமாக அவர் வந்து ஒரு நாட்டில், ஒரு மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரியில் 11 months and 2 days or something, or I think 10 months and 10 days or something இருந்திருக்கிறார். அப்போ அப்படி இருந்தவர் வந்து போலீஸ் கிளியரன்ஸை செய்யும்போது அவருக்கு சரியான அக்யூரேட்டாக அந்த டேட்டை பாஸ்போர்ட்டை பார்த்து போடுறதுக்கு ஒன்றில் தவறிட்டாரோ அல்லது கவனிக்கையிலையோ தெரியலை. அதனால் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் 1 year கொடுத்துருக்கிறார். அப்போ கொடுத்திருந்தால் திருப்பி அவருடைய நேட்டிவ் கண்ட்ரியில் இருந்து அந்த போலீஸ் கிளியரன்ஸ் எடுக்கக்குள்ள லெட்ஸே அந்த பீரியட் வந்து அக்டோபரில் முடிகிறதா இருந்தால், ஆக்சுவல் அந்த ரெசிடென்சி பீரியட் அந்த 3rd country இருக்கிறதா இருந்தால் இவற்றை அப்ளிகேஷனில் வந்து அது டிசம்பர் வரையும் இருக்கும். அதாவது அக்டோபருக்கு பதிலாக அது டிசம்பர் வரையும் 1 year போட்டு டிசம்பர் வரையும் போட்டார். போட்டால் அந்த மற்ற கண்ட்ரி வந்து திருப்பி அக்டோபரில் இருந்து போடும். அப்போ இதில் வர்ற இந்த 2 months இருக்கிற கேப் அல்லது 2 months இருக்கிற ஓவர்லேப் என்னென்னு சொன்னால் அதாவது 2 நாட்டிலே ஒரே பீரியட் 2 months ஓவர்லேப் பண்ணுறதா இருக்குது இந்த போலீஸ் கிளியரன்ஸில். அப்போ இப்படியான இடங்களில் இமிக்ரேஷன் கொஸ்டின் பண்ணும், ஏன் இந்த ஃபார்மில் இந்த தவறுகள் இழைச்சிருக்கிறீங்கன்னு. அப்போ இது ஜெனுவின் மிஸ்டேக். ஆனால் இதுகள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் ஒரு ப்ராசஸில் டிலேயெல்லாம் உண்டு பண்ணலாம். அப்போ இந்த நிலைமையில்
இவற்றை எப்படி தவிர்த்து கொள்ளலாம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அல்லது லீகல் அட்வைஸ் எடுக்கிறது நல்லது. அடுத்தது டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப், அதாவது பாஸ்போர்ட்ஸ், ஸ்டாம்ப்ஸ், அதாவது பாஸ்போர்ட்டில் உள்ள ஸ்டாம்ப் பேஜஸ், அதில் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆளுக்கு அல்லது உங்களோட லோயர் அல்ல கன்சல்டனுக்கு முன்னாலே அதில் இருக்க வேணும். இருந்தால்தான் அவைகளுக்கு அது இலகுவாக இருக்கும் உங்களை சரியான முறையில் கைட் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து ஒரு க்ரூஷல் பாயிண்ட். நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிற விடயம் வந்து மிக மிக முக்கியமான தகவல். அப்போ இது என்ன நடக்குதுன்னு சொன்னால் சிலர் வந்து ஓகே இப்போ போலீஸ் கிளியரன்ஸ் கேட்கணுமா, அப்போ நான் எந்த நாட்டில் இருந்து அதை எடுத்து கல்யாணத்துக்கு போனால் எடுத்துக்கொண்டு போயிட்டேன்டா ஈஸி, அப்போ ஒரு ரஃபாக இன்னென்ன மாதிரி இன்னென்ன இடங்களில் இருந்தேன்னு போட்டுட்டு நான் எடுத்துக்கொண்டு போவோம் என்று போயினோம். உதாரணத்துக்கு இன்னொரு தகவலை சொல்லலாம். உங்களோட ஒரு நேட்டிவ் கண்ட்ரியில் ஒரே நாட்டில் இருந்தொரால் மேபி யூனிவர்சிட்டி ஒன்றில் இன்னொரு சிட்டியில் படிச்சிருக்கலாம், தங்களோட சொந்த இடத்தை விட்டு மாறி இன்னொரு 3 years மாறி இருக்கலாம். அப்போ இவன் நார்மலி ஒரு அவரேஜ் ஆக்கள் என்ன மாதிரி நினைக்கிறோம்னு சொன்னால் இது இந்த நேட்டிவ் பிளேஸ் தான் இந்த பெர்மனன்ட் அட்ரஸ், அதனால் பேர்த்தில் இருந்து கம்ப்ளீட்டாக இந்த நேட்டிவ் பிளேஸை கொடுத்துட்டு போவோம்னு. கொடுத்துட்டு போனால் ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட்டோ அல்லது ஸ்கூல் ஹிஸ்ட்ரியோ போகக்குள்ள இந்த யூனிவர்சிட்டி வேறு ஒரு சிட்டி மேபி 200 kilometers அவேயோ 500 kilometers அவேயிலே ஒரு இன்னொரு யூனிவர்சிட்டி இன்னொரு டவுனில் இருக்கும். அப்போ அப்படியான தகவல்கள் போகும்போது இமிக்ரேஷன் கேட்குது. அப்போ அந்த 3 year பீரியட் இன்னொரு சிட்டியில் இருந்துருக்கிறீங்க, இதையும் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிங்களா அந்த போலீஸுக்கு. அந்த கட்டத்தில் தான் உங்களோட அந்த போலீஸுக்கு கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக வரும். அப்போ அதை கொடுக்க தவறினால் இமிக்ரேஷன் திருப்பியும் உங்களை டிமாண்ட் பண்ணும், என்ன முறையில் ஏன் உங்களால் இதை கொடுக்க முடியலையன்று. அப்போ இதுதான் இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சம்பந்தமான இடத்துல முக்கியமான தகவல்களே உண்டு. அடுத்தது சில நாட்டில் ஈவன் உங்களோட ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ ஸ்பான்சராக இருக்கிற பட்சத்தில் அவைகள் கனேடியன் சிட்டிசனாக இருந்தால் கூட அவையின் பாஸ்போர்ட்டோ அல்லது அவையின் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அவையின் நேம் டேட் ஆஃப் பர்த் அதில் அவைக்கு போலீஸ் கிளியரன்ஸ் தேவை இல்லாத பட்சத்திலும் கூட சில நாடுகள் அதில் கலெக்ட் பண்ணுது. அப்போ இது வந்து அந்த நாட்டினுடைய போலீஸ் நிர்வாகத்தின் அவை இந்த கைட்லைன்ஸில் போடப்பட்ட விடயங்களே உண்டு. அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது. அதை கொடுத்துட்டு நீங்கள் இல்லை போலீஸ் கிளியரன்ஸ் எனக்கு ஒய்ஃபுக்கு அல்லது ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் அது அப்ளிகன் அவை தான், நான் இந்த நாட்டில் இருக்கிறேன், அதாவது கனேடியன் சிட்டிசன், எனக்கு தேவையில்லைன்றதை நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஃபார்ம்ஸ் வந்து அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருந்தால் அந்த தகவல் அந்த டேட்டா கலெக்ஷன் எனக்கு தேவையாக இருக்குது, அது நீங்கள் கொடுத்து தான் ஆக வேணும். அதை சேலஞ்ச் பண்ணி நிற்கிறது கஷ்டமான வேலை. அடுத்தது இந்த போலீஸ் கிளியரன்ஸின் முக்கியத்துவம், இன்னொரு முக்கியத்துவமும் இதில் இருக்குது. அதாவது ஓகே லெட்ஸ் சே ஒரு சர்டன் பீரியடில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், அந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், அந்த பாஸ்போர்ட். அந்த கட்டத்தில் மேபி 3 months தான் இருந்திருக்கலாம். அதில் டிஸ்க்ளோஸ் பண்ண வேணும். ஏனென்று சொன்னால் நீங்கள் அந்த தகவல்களை சரியான முறையில் போலீஸுக்கு அந்த அப்ளிகேஷனில் கொடுக்க தவறினால், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களோட நேட்டிவ் பிளேஸ்லேயே தொடர்ந்து இருந்த மாதிரி காட்டினால், அதாவது வெளிநாட்டுக்கு போகலை என்று சொன்னால், நீங்கள் அந்த போலீஸ் கிளியரன்ஸை ஆக்சுவலாக அது ரிசீவ் பண்ணுற சமயத்தில் தான் உங்களுக்கு தெரியும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி இருக்கும் அநேகமாக இதில் இருந்து இந்த பீரியட் நீங்கள் இந்த நாட்டில் இருக்கையில் அந்த பீரியடில் தங்களுக்கு ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லும். அப்போ இதுகள் வந்து மிக மிக முக்கியமான இடங்கள் இந்த ஸ்பௌசல் ஸ்பான்சர் விஷயத்தில். எந்த ஸ்பான்சராக இருந்தாலும், ஈவன் பேரண்ட் ஸ்பான்சராக இருந்தாலும், இது வந்து மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு சப்போர்ட். இதை வந்து நீங்கள் ப்ளீஸ் இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. இது இல்லாமல் இந்த ஸ்பான்சர்ஷிப்பை நடைமுறைப்படுத்துறது முடியாது. அதனால் இது இப்போ அட்வான்ஸ் அல்லது இப்போவே முதலே முன்கூட்டியே இது கொடுக்க வேண்டி இருக்கிற காரணத்தினாலே அது ஒரு வகையில் இலகு. ஏனெண்டா இதை முதலே டீல் பண்ணி போட்டு அப்ளிகேஷனுக்கு போகிறது இது ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த முறையில் இமிக்ரேஷன் உங்களுக்கு தர்றது நல்ல விஷயம். ஆனால் சில சமயம் 2வது ஒரு அப்டேட்டட் போலீஸ் கிளியரன்ஸ் ரிப்போர்ட் உண்டு, மேபி 6 months or 8 months டவுன் த ரோட் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அப்ளிகன் உருவாகலாம். அதனால் செகண்ட் போலீஸ் கிளியரன்ஸுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கிறது தான்
உங்களுக்கு இருக்கிற ஒரு வழி, வேறு இதில் வேறு சாய்ஸ் இல்லை. அப்போ அதை விளங்கி கொண்டு நீங்கள் போகணுமென்னு நான் எதிர்பார்க்குறேன். எனவே இந்த வாரத்துக்குரிய இந்த நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக்கொண்டு அடுத்த வாரம் இன்னுமொரு இமிக்ரேஷனும் நாமும் என்ற கனேடியன் இமிக்ரேஷன் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்வோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் வணக்கம் கூறி விடைபெறுவது நாமு பொன்னம்பலம். நன்றி நேயர்களே.